ஹாய், வணக்கம். இன்னைக்கு நிறைய பேரு பேச ஒரு இன்ஹிபிஷனோட நினைக்கிற விஷயம். ப்ளஸ் இது ஒண்ணும் முக்கியம் இல்ல அப்படின்னு காமனா ஃபீல் பண்ற விஷயத்த பத்தி தான் இப்ப சொல்லப் போறேன். ஆனா, நம்ம ஹெல்த்துக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி என்ன சொல்லப் போறேன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பத்தி. இப்ப கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா, எப்ப உங்களுக்கு அது இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா, ஒரு வாரத்துக்கே நீங்க லெஸ் தேன் 3 டைம்ஸ் தான் மோஷன் போறீங்க. 3 தடவைக்கு கீழ தான் வாரத்துக்கே மோஷன் போறீங்க. அந்த மோஷன் போறதும் ரொம்ப ஹார்டா போகுது, கெட்டியா போகுது. அதே போல நீங்க வந்து முக்கி தான் போறீங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க மோஷன் போயிட்டு வந்தோனே, இன்கம்ப்ளீட்டா அதாவது இன்னும் நான் சரியா போய் முடிக்கல அப்படிங்கிற அந்த ஃபீலோடயே வர்றது. இந்த 4 கண்டிஷன் இருக்குன்னா, உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மலச்சிக்கல் வரதுக்கான காரணங்கள்லாம் என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே டயட் தான். ஸோ நீங்க லோ ஃபைபர் நார்சத்தே இல்லாம சாப்பிடுறது, நிறைய அந்த பிரெட்டு, பன்னு, பிஸ்கட்டு நிறைய பேர் வீட்ல டே ஸ்டார்ட் பண்றதே பன்னு, பிஸ்கட்ட டீல டிப் பண்ணி சாப்பிடுறது தான். தயவு செய்து குழந்தைங்களுக்கு இந்த ஹேபிட்டா வளர்த்தாதீங்க. ஸோ இந்த மாவு சத்துல இருக்கிற பொருள் அதிகமா சாப்பிடுறது, காய்கறி, கீரை, ஃப்ரூட்ஸ் இது எதுவுமே ஒரு நாளைத்துல இல்லாம சாப்பிடுறது. இதே மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் நிறைய எடுக்கிறது. அதே மாதிரி ஃப்ரைடு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸே அதிகமா எடுக்கிறது. இந்த மாதிரி டயட் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைபர்லாம் குடுத்தா கூட தண்ணி போதுமான அளவுக்கு எடுக்கல அப்படின்னா, அதுவும் வந்து உங்களுக்கு அந்த லேக் ஆஃப் ஹைட்ரேஷன்னால மோஷன் ஃபார்ம் ஆகுறது ஹார்டா ஃபார்ம் ஆகும். இதுலயும் கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, செடன்டரி லைஃப் ஸ்டைல். காலையில தூங்கி எந்திரிச்சோன்னே எந்த எக்ஸசைஸும் கிடையாது. நேரா ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு 8 to 12 ஹவர்ஸ் ஆஃபீஸ்ல இருப்பேன். திரும்பி வீட்டுக்கு வருவேன், சாப்பிடுவேன், தூங்கிருவேன். ஸோ ஃபுல்லா செடன்டரி லைஃப் ஸ்டைல். எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இக்னோரிங் த அர்ஜ். அதாவது என்னன்னா, உங்களுக்கு இமோஷன் வர மாதிரி ஃபீலிங் இருக்கும்போது, இல்ல வேலை இருக்கு, இப்ப பிஸியா இருக்கேன், இல்ல எனக்கு இப்ப டாய்லெட் போற டைம் மூட் இல்ல, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஃபீல் பண்ணி அதை போஸ்ட்போன் பண்ணும்போது, மறுபடியும் உங்களுக்கு அந்த உணர்வு இல்லாம போயிரும். ஸோ அந்த அர்ஜ் வரப்ப போகாம இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சில மெடிசின்ஸ் எடுக்கிறனால கான்ஸ்டிபேஷன் வரலாம். காமனா பார்த்தீங்கன்னா, இருக்கறதுல ரொம்ப காமன், நீங்க ரொம்ப ஈஸியா வாங்கி குடிக்கிற அல்சர் ஜெல்ஸ் எல்லாம். ஸோ நீங்க நெஞ்செரியுது, நெஞ்சு கரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அல்சர் டானிக் வாங்கி குடிக்கிறீங்கல்ல, சிரப். அதெல்லாம் தான் காமன் ரீசன்ஸ். அது இல்லாம புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ், இந்த பிராண்டோப்ரோசோல் குரூப் இதெல்லாமும் கான்ஸ்டிபேஷன் பண்ணும். ரொம்ப காமனான பிபி டேப்லெட் ஆம்லோடிபென்ல வரலாம். அதே போல நீங்க நரம்பு மாத்திரை ஓபியாய்ட்ஸ்னு சொல்லிட்டு நியூராலஜிக்கல் மெடிசன்ஸ், பெயின் கில்லர்ல தூக்கம் வர மாதிரி மெடிசன்ஸ், அதே மாதிரி இந்த அலர்ஜிக்கெல்லாம் போடுறதுலயே செரேட்டிவ் எஃபெக்ட் உள்ளது சிட்ரசன் குரூப், அதுல எல்லாமே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, க்ரானிக் ஸ்ட்ரெஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போது உங்க மைண்ட் ஃபுல்லா அந்த பிரச்சனையிலே தான் ஃபோக்கஸா இருக்கும். அப்ப நீங்க இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டிஸ், தண்ணி குடிக்கிறது, ஒரு மோஷன் போனோம்னா அதெல்லாம் நீங்க சரியா கவனிக்க மாட்டீங்க. அப்ப கான்ஸ்டிபேஷன் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ இது மெயினா லேடிஸ்க்கு தான் ரொம்ப காமனா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ டியூரிங் பிரெக்னன்சி, இந்த மெனபாஸ் டைம்ல, பெரிமெனபாசல் பீரியட்ல, ஈவன் பீரியட்ஸ் டைம்ல கூட அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்ல, அதே போல தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ்னால வர கான்ஸ்டிபேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கண்டிஷன்ஸ் காசிங் கான்ஸ்டிபேஷன் என்னென்னா, மோஸ்ட் காமன் வந்து ஹைப்போதைராய்டிசம். ஸோ தைராய்டு ஹைப்போதைராய்டு இருக்கும்போது, தைராய்டு கம்மியா சுரக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களோட குடல் மூவ்மெண்ட் வந்து ஸ்லோ ஆகும். இதனால கேஸ் ட்ரபிளும், மலச்சிக்கலும், பிளாட்டிங் ஃபீலும், அதே மாதிரி கான்ஸ்டிபேஷனும் ரொம்ப நிறைய பேஷண்ட்ஸ் ஈஸியா அடிக்கடி சொல்ற கம்ப்ளைண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ்ல குரானிக் டயபெட்டிஸ், அதாவது ஒரு 10-15 வருஷம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் எப்படி நமக்கு காலெல்லாம் மரத்து சென்சரி நியூரோபதி வருதோ, அதே மாதிரி குடலுக்கு சப்ளை பண்ற ஆட்டோனமிக் நியூரோபதி, அந்த அந்த நரம்பு பாதிக்கிறனால குடல் மூவ்மெண்ட் ஸ்லோ ஆகி யூஸ்வலா கான்ஸ்டிபேஷன் நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதே போல நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ், இந்த பார்க்கின்சோனிசம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் குடல் மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஜிங். ஏன்னா ஏஜ்ல எப்படி எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகுதோ அதே மாதிரி உங்க குடல் மூவ்மெண்ட்டும் ஸ்லோ ஆயிரும். அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மியா இருக்கும். ஸோ இதை ஃபைபர் கண்டென்ட் எடுத்தா எனக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுது, தண்ணி போதுமான அளவு குடிக்க மாட்டாங்க, அடிக்கடி யூரின் போகுது, இந்த மாதிரி பிரச்சனைனால கான்ஸ்டிபேஷன் ஏஜிங்லயும் ரொம்ப காமன். ஸோ இது இல்லாம சில அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ், அதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில வர்றதுனால வர கான்ஸ்டிபேஷன். இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா, அடிக்கடி டிராவல் பண்றவங்க, ஸோ டிராவல் பண்றப்ப அந்த தூங்குற டைம், சாப்பிட்ற டைம் எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி டிராவல் அதிகமா பண்றவங்க பார்த்தீங்கன்னா,
நிறைய ஜங்க் ஃபுட்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, இந்த பீஸா, பர்கர், இப்போ ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னா அங்கே கிடைக்கிற உணவை சாப்பிட்றது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னாலலாம் கான்ஸ்டிபேஷன் வரலாம். அப்புறம் புவர் ஸ்லீப்பு, சரியா தூங்காததும் கண்டிப்பாக மலச்சிக்கலை உண்டு பண்ணும். அதே போல் சில பேருக்கு வந்து அந்த போகிற இடத்துல இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல, இப்போ ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன், நான் மறுபடியும் ஒர்க் பண்ணுறதும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எல்லா இடத்துலையுமே காமன் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும், எனக்கு எங்கேயுமே போக பிடிக்கல, இந்த மாதிரி ஃபீல்டில் போக மாட்டாங்க சரியா. ஸோ இந்த மாதிரி ஒர்க் என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னாலாம் இதனாலையும் கான்ஸ்டிபேஷன் வரலாம். ஸோ இதை எப்படி சரி பண்ணணும்? மீண்டும் பேசலாம்.